கண்ணினுள் சிறுதாம்பு 7வது பாசுரம். கண்டு கொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் எண்டிசையும் அரிய இயம்புகேன் ஒண்டமிழ் ஷடகோபன் அருளையே. கண்டு கொண்டென்னை காரிமாரப்பிரான், நம்மாழ்வார் ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்ன அப்படியே பார்த்தாராம். பார்த்த உடனே இங்கே வான் கூப்பிட்டு என்னை நல்லா பிளெஸ் பண்ணி நல்லா ஆசீர்வாதம் பண்ணி என்னை ரொம்ப உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சாராம். அதோடு அவர் நிறுத்தலையாம். பண்டை வல்வினை பாற்றி அருளினான். என்னை அப்படியே அவர் எங்கிட்ட இருந்த பாவங்களையெல்லாம் இல்லாமல் பண்ணி என்னை அப்படியே பியூராக மாற்றிட்டாராம். ரொம்ப சிறந்த ஒருவனாக என்னை மாற்றிவிட்டார். எங்கேயோ இருந்த என்னை கூப்பிட்டு எனக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி எங்கிட்ட இருந்த பாவங்களையெல்லாம் இல்லாமல் பண்ணிவிட்டார். இப்படிப்பட்ட ரொம்ப நல்ல விஷயங்களை எனக்கு பண்ணவருக்கு நான் பிரதி உபகாரமாக என்ன பண்ண போகிறேன்? எண்டிசையும் அரிய இயம்புகேன் ஒண்டமிழ் ஷடகோபன் அருளையே. 8 திசைகளிலும் போயிட்டு என்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை பற்றி ரொம்ப உயர்ந்து புகழ்ச்சியாக நான் சொல்ல போகிறேன். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் யாருன்னா, தமிழில் இருக்கக்கூடிய கவிகளுக்குள்ளேயே அந்த போயட்ஸுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் அப்படின்னு இந்த 7வது பாசுரத்தில் நம்மாழ்வார் பண்ண அந்த ரொம்ப நல்ல விஷயத்தை பற்றி சொல்கிறார். கண்டு கொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் எண்டிசையும் அரிய இயம்புகேன் ஒண்டமிழ் ஷடகோபன் அருளையே. நான் அவரை தேடி போனேனா இல்லையா அது வேற விஷயம். ஆனால் என்னை பார்த்து என்னை நல்ல பூரணமாக எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த எல்லா கெட்ட விஷயங்களையும் பாவங்களையும் இல்லாமல் பண்ணிவிட்டார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை பற்றி அதுக்கு பிரத்யுபகாரமாக நான் 8 திசைகளிலும் சென்று 8 திசைக்கும் போய் அவரோட புகழை பாடப்போகிறேன். நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னு நான் வந்து எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் தமிழில் இருக்கக்கூடிய கவிகள், அதாவது போயட்ஸுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் அப்படின்னு நம்மாழ்வார் பண்ண ரொம்ப பெரிய உபகாரத்தை, ஹெல்ப், இந்த மனிதர்களுக்கு நம்மாழ்வார் செய்த அந்த உபகாரத்தை பற்றி ரொம்ப அழகாக மதுரகவியாழ்வார் சொல்கிறார். நம்மாழ்வார் நம்முடைய பாவங்களையும் தொலைத்து நம்மை மிகச் சிறந்தவர்களாக ஆக்கி மிகவும் உயர்ந்தவராக ஆக்குவாராக. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. For devotees rejoicing in the Lord's grace to further delight in, Nammalvar has gifted the 1000 verses of the Tiruvazhumozhi. These verses capture the essence of the Vedas in the beautiful and sweet language of Tamil. Acharyas or great gurus of the Sri Vaishnava lineage refer to the 4000 poems of the Divya Prabandham collectively as Dravida Veda and extol them as being on par with the Vedas, the source of all spiritual knowledge. The Vedas were composed in the formal language of Vedic Sanskritam, and with roots in the north, it was widely popular there. However, it was not native to Dravidam, the southern part of India, where the classical language of Tamil flourished. Moreover, the philosophy expounded in the Vedas and Upanishads is very intricate and not easy to grasp. So, to bridge the language gap and to decode the Vedas into simpler terms, the ever-merciful Nammalvar composed a compact set of 1000 hymns in simple words of Tamil, sweet as nectar, that can be easily understood by all speakers of the language, the people of the region he was born in. By doing so, he broke the notion that the knowledge contained in the Vedas could be pursued only by learned men and is difficult for the layman to understand.
He established that spiritual pursuit is for anyone and everyone to undertake, and everyone should know that they are well worthy of God's love and have the ability to reach His lotus feet just as He did. So, this Pasuram highlights the unmatched greatness of Nammalvar's mercy, by which he simplified the intricate philosophy of the Vedas for the benefit of all those seeking to attain salvation. And Madhurakavi Alvar declares that in doing so, the grace that Nammalvar showers upon us becomes the greatest in the world, even greater than the grace of the Supreme Lord Sriman Narayana, who is the only one capable of granting salvation. Why so? Because Nammalvar takes it upon himself to throw light on the ultimate goal of salvation in a simplified manner. And only when one understands what the goal is will it even make sense to pursue it. It is for this reason that Madhurakavi Alvar preferred to sing about the glory of his Acharya Nammalvar rather than the Lord himself, for he knew how crucial the role of an Acharya is in the spiritual journey, in taking one closer to the ultimate goal of salvation. கவேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்கப் பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபனன் நம்பிக்கை ஆட்புக்க காதல் அடிமைப்பயனன்றே. The eminent Vedic scholars are chanting the Vedic hymns. Yeah, I can understand the inner meanings of these Vedic hymns. How is it possible? My Guru Swami Nammalvar has contributed 4 Prabandhams which can be compared to 4 Vedas. His Thiruvirtham is the essence of Rig Veda, Thiruvasiriyam Yajurveda, Thiruvaimozhi is the juice of Samaveda, and Periya Thiruvandadi is the essence of Atharvana Veda. He poured the cream of these Vedas into his songs. So, when the Vedic scholars are chanting the mantras through his Tamil Vedam, Swami Nammalvar made me to understand the deepest meanings of Vedas, and I am able to retain it in my heart. First of all, what is the inner meaning of Vedas? The Vedas describes that the world is made of 3: Chit, Jivatma or living soul, Achit, the non-living, and Ishwaran, the divine soul or Paramatma. It shows the ways and means of Jivatma to attain the goal of Paramatma. Through bhakti and by surrendering ourselves to the ultimate and supreme God Sriman Narayana, we attain moksha or salvation. Madhurakavi Alvar says, all these great truths are easily understandable by the grace of my Guru Swami Sadakopan. He is also blessing me to retain the knowledge in my mind and heart, and by saving and preserving it like how we save the excess rainwater by building dams and reservoirs across the river. Nirkappadi en nenjul niruthinan. Madhurakavi Alvar now says, I feel very much grateful to my unparalleled Acharyan Swami Sadagopan. So, in return to his immeasurable blessings, I surrender myself, my love and lifelong service to him alone, because Swami Nammalvar is my Paramatma.